வீரா ஸ்கில் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் ஜப்பானியர்களின் தனித்துவமான படிப்பு முறைகளை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். எளிமையான தொடர்ச்சியான பழக்க வழக்கங்களின் மூலம் எப்படி புத்திசாலித்தனமாக படிப்பது, வேகமாக கற்றுக்கொள்வது மற்றும் நீண்ட காலம் நினைவில் வைத்துக் கொள்வது என்பதை இந்த காணொளியில் தெரிந்து கொள்வீர்கள். உங்கள் கற்றல் திறனை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் பயனுள்ள முறைகளை இப்போது தொடங்கி பார்ப்போம். ஜப்பானிய மாணவர்கள் ஒழுக்கத்தையும் தொடர்ச்சியான முன்னேற்றத்தையும் அடிப்படையாக கொண்டு வெற்றி பெறுகிறார்கள். இந்த அணுகுமுறையே கைசென் என்று அழைக்கப்படுகிறது. ஒரே நாளில் அதிகமாக படித்து சோர்வடைவதை விட தினமும் சிறிது சிறிதாக தொடர்ச்சியாக கற்றுக்கொள்வதையே அவர்கள் முக்கியமாக கருதுகிறார்கள். இந்த எளிய பழக்கம்தான் நீண்ட கால வெற்றிக்கும் ஆழமான புரிதலுக்கும் நிலையான நினைவாற்றலுக்கும் அடித்தளமாக அமைகிறது. கைசென் படிப்பு முறை ஒரு வாரத்தை திட்டமிட்ட முன்னேற்ற பயணமாக மாற்றுகிறது. ஒவ்வொரு நாளும் சிறிது நேரத்தை ஒதுக்கி படித்தல், பயிற்சி வினாக்களை தீர்த்தல், மறுபார்வை செய்தல், சுய தேர்வு எழுதுதல் மற்றும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல் போன்ற பழக்கங்களை தொடர்ச்சியாக பின்பற்றினால் அறிவு படிப்படியாக வலுவாக உருவாகும். இதனால் மூளைக்கு அதிக சுமை ஏற்படாமல் எளிதாக புரிந்து கொள்ளவும் நீண்ட காலம் நினைவில் வைத்துக் கொள்ளவும் முடியும். ஷூ ஹா ரி என்ற கற்றல் முறை தேர்ச்சியை அடைவதற்கான 3 முக்கிய நிலைகளை விளக்குகிறது. முதல் நிலை ஷூ. இந்த நிலையில் அடிப்படை விதிகளையும் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும் முறைகளையும் அப்படியே பின்பற்ற வேண்டும். இரண்டாவது நிலை. இந்த நிலையில் கற்றுக்கொண்ட அடிப்படைகளை உங்கள் தேவைக்கு ஏற்ப புரிந்து கொண்டு அவற்றை நடைமுறையில் பயன்படுத்த தொடங்க வேண்டும். மூன்றாவது நிலை ரி. இந்த நிலையில் நீங்கள் உங்களுக்கே உரிய புதிய சிந்தனைகளையும் புதுமையான அணுகுமுறைகளையும் உருவாக்கும் திறனை பெறுவீர்கள். இதுவே ஒரு மாணவரை கற்றுக்கொள்பவரிலிருந்து தன்னம்பிக்கையுடன் சிந்திக்கும் உண்மையான நிபுணராக மாற்றும் பயணமாகும். ஆக்டிவ் ரீகால் மற்றும் ஸ்பேஸ்டு ரெப்பிட்டிஷன் நினைவாற்றலை வலுப்படுத்தும் மிகவும் சக்தி வாய்ந்த 2 கற்றல் முறைகள். வெறுமனே படித்துக்கொண்டே இருப்பதற்கு பதிலாக நீங்கள் கற்ற தகவல்களை புத்தகத்தை பார்க்காமல் உங்கள் நினைவிலிருந்து மீட்டெடுக்க முயற்சி செய்யுங்கள். அதேபோல் ஒரே நாளில் பலமுறை படிப்பதற்கு பதிலாக அதிகரிக்கும் கால இடைவெளிகளில் மீண்டும் மீண்டும் மறுபார்வை செய்யுங்கள். இந்த 2 முறைகளும் நீங்கள் கற்ற கருத்துக்களை குறுகிய கால நினைவிலிருந்து நீண்ட கால நினைவில் உறுதியாக பதியச் செய்கின்றன. இதனால் தேர்வுகளிலும் நடைமுறை வாழ்க்கையிலும் தேவையான நேரத்தில் தகவல்களை எளிதாக நினைவு கூற முடியும். ஃபெய்ன்மேன் கற்றல் முறை கற்றதை மற்றவர்களுக்கு எளிமையாக விளக்குவதன் மூலம் ஆழமாக புரிந்து கொள்வதை வலியுறுத்துகிறது. முதலில் ஒரு தலைப்பை தேர்ந்தெடுங்கள். பிறகு அதை எந்த தொழில்நுட்பச் சொற்களும் இல்லாமல் ஒரு சிறிய குழந்தைக்கும் புரியும் வகையில் எளிய மொழியில் விளக்க முயற்சி செய்யுங்கள். விளக்கும்போது எங்காவது தடுமாறினால் அதுவே உங்கள் புரிதலில் இன்னும் நிரப்பப்பட வேண்டிய இடைவெளி இருப்பதற்கான அடையாளமாகும். அந்த பகுதிகளை மீண்டும் படித்து மீண்டும் விளக்கி பயிற்சி செய்தால் அந்த தலைப்பில் உங்கள் புரிதல் மிகவும் ஆழமாகவும் நிலையானதாகவும் மாறும். ஆழமாக கவனத்துடன் படிப்பதற்கு ஒழுங்கான படிப்பு சூழல் மிகவும் அவசியம். 5S என்ற நடைமுறை சுத்தமான, ஒழுங்கான மற்றும் கவனச்சிதறல் இல்லாத படிப்பு இடத்தை உருவாக்க உதவுகிறது. தேவையற்ற பொருட்களை அகற்றுங்கள். தேவையான பொருட்களை ஒழுங்காக அமைத்து வையுங்கள். படிக்கும் இடத்தை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள். அதே ஒழுங்கை தொடர்ச்சியாக பின்பற்றுங்கள். இந்த எளிய பழக்கங்கள் உங்கள் கவனத்தை அதிகரித்து படிப்பில் முழு ஈடுபாட்டை உருவாக்கும். சிறந்த படிப்பு சூழல் சிறந்த கற்றலுக்கும் அதிக உற்பத்தி திறனுக்கும் அடித்தளமாக அமைகிறது. தினசரி ஒழுங்கான பழக்கவழக்கத்தை உருவாக்குவது தொடர்ச்சியான கற்றலின் முக்கிய அடிப்படையாகும். அதிகாலையில்
எழுவது முந்தைய பாடங்களை மறுபார்வை செய்வது, கையால் குறிப்புகள் எழுதுவது மற்றும் போதுமான தூக்கத்தை பெறுவது போன்ற எளிய பழக்கங்கள் கற்றல் திறனை மேம்படுத்துகின்றன. இந்த தினசரி ஒழுக்கம் நினைவாற்றலை வலுப்படுத்தி புரிதலை ஆழப்படுத்தி கல்வியில் சிறந்த வெற்றியை அடைய உதவுகிறது. நிலையான பழக்கவழக்கங்களை நிலையான சாதனைகளின் அடித்தளமாக அமைகின்றன. சுருக்கமாகச் சொன்னால், வெற்றி என்பது அதிக நேரம் படிப்பதில் இல்லை, தொடர்ச்சியான முயற்சியிலும் ஆழமான புரிதலிலும் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திலும் தான் இருக்கிறது. இந்த நிரூபிக்கப்பட்ட ஜப்பானிய படிப்பு முறைகளை தொடர்ந்து பின்பற்றினால் புத்திசாலித்தனமாக கற்றுக்கொள்ளவும் நீண்ட காலம் நினைவில் வைத்துக் கொள்ளவும் நிலையான கல்வி வெற்றியை அடையவும் முடியும். இன்று முதல் இந்த ஜப்பானிய படிப்பு முறைகளில் எந்த முறையை நீங்கள் பின்பற்றத் தொடங்கப் போகிறீர்கள்? உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் எங்களுடன் பகிருங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள கற்றல் காணொளிகளை தொடர்ந்து பார்க்க வீரா ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.